Hi guys, இந்த வீடியோல நம்ம டிராவலுக்காக ஒரு டிராவல் பேக் வாங்கியிருக்கோம். சோ அத வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல நம்ம இந்த டிராவல் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு அந்த பேக் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு and அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். கிச்சா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக் இருக்கும். இந்த மாதிரி குட்டி பேக் ஒன்று அண்ட் அதுக்கடுத்தது இந்த மாதிரி பெரிய பேக் ஒன்று. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டேபிளில் வச்சுட்டு நான் உங்களுக்கு பிரித்து காட்ட முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசு, ஃப்ரேமில் கவர் ஆகாது. ஸோ அதனால் அந்த டேபிளை ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேக்குமே. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1244 1244 ரூபா. ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 1 வீக் பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பேக் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து சைடு ஸ்லிங் பேக் அப்படின்பாங்க, அதாவது இது வந்து சைடில் மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 75 லிட்டர்ஸ் பெரிய ட்ரக்கிங் பேக். ஸோ நம்ம வந்துட்டு இதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குட்டி பேக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த பெரிய ட்ரக்கிங் பேக் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட பிராண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபா அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. பட் இதோட பிராண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பிராண்டட் கிடையாது. சும்மா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் சும்மா நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த கலர் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு டிசைன் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு இந்த 2 பேக்கும் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காம்போ பேக், ரெண்டுமே ஒட்டுக்காக தான் வரும். பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பேக்குக்காக தான் நான் அந்த பேக்கே வாங்கினது. ஸோ அந்த பேக் எனக்கு தேவை தான், பட் இருந்தாலும் இது கூடயே வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் மெயினாக இந்த பேக்கும் வாங்கிட்டேன். ஸோ இந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஸ்லிங் பேக் அப்படின்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட கேமரா அக்சசரிஸ்க்காகவும் அப்புறம் பவர் பேங்க், சார்ஜர், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுலேயே மொத்தமாக நான் எல்லாமே இதிலே போட்டு அடக்கிடுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பெரிய பேக்கில் வச்சு நிறைய அக்சசரிஸ்லாம் போட்டு எல்லாம் நப்பிட்டு இருந்தேன். ஸோ இதுக்குள்ளார எத்தனை ஜிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஜிப்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் லெதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ அதோட கலருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமோஃப்ளேஜ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் தான் இதுவுமே. ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் தெரியுது. பட் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் வராது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ தண்ணி மேலாவே தெளித்தோம் அப்படின்னா உள்ளே தண்ணி ஏறாது. தண்ணியிலே அதை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ரொம்ப உள்ள வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதில் நான் எத்தனை ஜிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்குது அண்ட் அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜிப் இருக்குது. ஜிப் குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஜிப் குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி இல்லை மெமரி கார்டு, ஏடிஎம் கார்டு அது இதுன்னு வைக்கிறதுக்கு இடமும் இருக்குது. அண்ட் அதே போல் பென்சில் இந்த மாதிரி வந்து பேனா பென்சில் வைக்கிறதுக்கான இடமும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது இன்னுமே பக்கத்தில் இன்னொரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெல்க்ரோ ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது இந்த கிளாத்ஸ் மாதிரி ஏதாவது துணி மாதிரி வச்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்சசரிஸ் கேமரா மோஸ்ட்லி எல்லாம் துடைக்கிறதுக்கு துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக எங்கேயே தூக்கிட்டு போகலாம்னா சும்மா சின்ன கிளாத்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே வச்சிருப்பேன். போன 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது யூஸ் பண்ணும்போது நான் இந்த பேக்கை விட அதிகமாக இந்த பேக் தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். எனக்கு இந்த பேக் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதோட ஸ்ட்ராப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெறித்தனமாக இழுத்து ஆடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராப் வந்து தாங்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. மற்றபடி இந்த சைடு ஸ்லிங் பேக் வந்து மாட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷர்ட்டுக்கு அப்படி இருக்காது. இது நான் சும்மா ஸ்டூடியோவில் சும்மா அர்ஜென்ட்டுக்கு வீடியோ எடுக்கிறனால இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்லைடு ஸ்லிங் பேக் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 75 லிட்டர்ஸ் ட்ரெக்கிங் பேக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஆசை, நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஒரு ட்ரெக்கிங் பேக்காச்சும் வாங்கணும், ட்ராவல் பேக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்காக தான் ஆர்டர் பண்ணி மெயினாக நம்ம இந்த பேக் வாங்கினது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லக்கேஜை ஒரே பேக்கில் போட்டு நப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ ட்ரெக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரெக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து இதை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஸோ நல்ல சின்ன இடத்துல ஈஸியாக எல்லாம் காம்பேக்டாக உள்ள வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோஃப்ளேஜ் கலருக்கு டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸோ லுக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இல்லை. இதோட பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மட்டமான பிளாஸ்டிக். சும்மா இப்படி ஒரு நஸ்கினிங்கன்னா போதும் உடஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு தான் இருக்குது இதோட பிளாஸ்டிக்ஸ்லாம். ஸோ அதனால் நீங்கள் ட்ராவலிங்க்கு ட்ரெக்கிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கில் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடஞ்சிரும் எல்லாமே கொஞ்ச நாளில். அண்ட் அதுக்கு அடுத்தது
இந்த ஸ்ட்ராப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சன்னமான ஸ்ட்ராப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேக்கை இழுத்து டைட்டாக பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுவுமே கொஞ்ச நாள் போக எல்லாமே பிஞ்சு போயிடும். அதே போல் இதோட கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப்பில் மட்டும்தான் இதோட கிளாத் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காக அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி வந்து உள்ளுக்குள்ளார போகக்கூடாது, சும்மா கேப் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த கிளாத் மட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் எதுவுமே இல்லை. தண்ணி தெளிச்சா உள்ளே போகாமல் இருக்குமோ ஒழிஞ்சு, மற்றபடி தண்ணிலாம் பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே நினைஞ்சு போயிடும். ஸோ அதெல்லாம் இதில் இருக்கிற மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஏதோ கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா டர்ன்னு வேகமாக கிழிஞ்சிரும். கிளாத்லாம் ரொம்ப மட்டமாக தான் இருக்குது. பட் இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரீதிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஃப்ளோலாம் நல்லா உள்ளே போயிட்டு வர மாதிரி. அண்ட் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில் வரைக்கும் வைக்க முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தாங்காது கைஸ். 1 லிட்டர் பாட்டில் தான் வைக்க முடியும். 2 லிட்டர் பாட்டில் வச்சிங்க இல்லை 1.5 லிட்டர் பாட்டில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஞ்சிட்டு போயிடும். நீங்கள் வேணால் 1 லிட்டர் பாட்டில் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே கீழே வைக்க பார்த்தீங்கன்னா ஷூ கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மோஸ்ட்லி ட்ரெக்கிங் ஐடியாவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போகிறவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஷூ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஷூ வந்து எங்கேனாலும் பிஞ்சு போயிடுச்சுன்னா திரும்ப அவங்க வெறுங்காலில் ஏற முடியாது அப்படிங்கிறனால சேஃப்டிக்கு ஷூ வைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஷூ கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ளாஸ்கில் இந்த டீ காஃபிலாம் எடுத்துகிட்டு போவோம்ல அந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கும் கூட வச்சுக்கலாம். இது அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணோம்னா ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி கேப் மாதிரி தான் இருக்குது இது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க மேலே மட்டும், மற்ற எந்த இடத்துலையும் வாட்டர் ப்ரூஃபிங் இல்லை. அண்ட் அதுக்கடுத்தது இங்கே நம்ம ஜிப்பை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார என்டையராக ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என் கை உள்ளே போகிற அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து கேப் இருக்குது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இன்னும் ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மணி வச்சுக்கிறதுக்கு கார்டு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய உள்ள இன்டீரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்ரெட்டான ஒரு இடம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே டாப்பில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் இப்படி மாட்டும் போதே நல்லா இருக்குது. பட் இன்னும் லோட்லாம் ஏறிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளிப்பை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து நல்லா ஃபிட்டாக நம்ம முதுகில் ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லோடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு பேக்கில் வச்சுருந்தாலும் அப்படின்னா நல்லா ஃபிட்டாக இருக்கும். நல்லா தூக்கிட்டு நம்ம பேக் மாட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடி இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் மாட்டுற ஒரு ஃபீலே இருக்கும். நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேக் வந்து மாட்டுற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த மாதிரி சைடு ஸ்லிங் பேட் கொடுத்துருக்கனால இதில் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த பவர் பேங்க்ஸ் ஆக்சசரிஸ் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் கைஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காமல் டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.